நார்த் இந்தியாவில் பிரியங்கா சோப்ரா மேடம் கல்யாணம் வருது, அம்பானி சார் வீட்டு கல்யாணம் வருது. பிரதமர் இங்கே வர மாட்டாருங்க, அங்கே தான் போவார். நம்ம எதுக்குங்க அவருக்கு ஓட்டு போடணும்? பிரதமருக்கு தெரிஞ்சதெல்லாம் நீட், ஹிந்தி, ஜிஎஸ்டி, பானிபூரி இதெல்லாம் தான். இன்னொரு முக்கியமான விஷயங்க, மெடிக்கல் காலேஜில் சேர்ந்த அடுத்த நாள் ஒருத்தர் டாக்டர் ஆனா அவர் தப்பு தப்பாக ஊசி போட்டு எல்லாரும் செத்து போயிடுவாங்க. அதே மாதிரி அரசியலுக்கு வந்தோடனே யாரும் துணை முதலமைச்சரோ ஆக முடியாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் முதல்ல இளைஞர் அணியில் இருந்தார். அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார் முதல்ல இளைஞர் அணியில் இருந்தார். அதுக்கப்புறம் மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் படிப்படியாக தான் பதவிக்கு வந்திருக்காரு. எடுத்தோன்னு அவர் துணை முதலமைச்சர் ஆகலை, எடுத்தோன்னு அவர் சிஎம் ஆகணும்னு நினைக்கல. அப்படி யாராவது நினைச்சா அது நம்ம நாட்டுக்கு ஆபத்து. மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் சேகர் பாபு ஐயா கடந்து வந்த அந்த பாதை ரொம்ப கடினமான பாதை. ஆனா அவர் காலையில எந்த அளவுக்கு எனர்ஜியோட இருக்கிறாரோ நாள் முழுவதும் அதே எனர்ஜியோட தான் இருப்பார். இப்படி ஒரு அற்புதமான மனிதரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்க அப்பாவுக்கு என்னுடைய நன்றி. சேகர் பாபு ஐயா திமுகவின் மிகப்பெரிய பலம். என்னோட இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் நான் எப்போதும் படிப்பேங்க. ஏன்னா நான் எல்லாரையும் மதிக்கணும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்ம திமுக கவர்மெண்ட் பற்றி ஒரு 3 கேள்வி வந்துட்டே இருக்கும். அந்த 3 கேள்விக்கும் நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, பெண்களை மதிக்கிறது இல்லை, பெண்களுக்கு எதிராக நிறைய அவதூறுகள் நடக்குது. இது இவ்வளோ பெண்கள் நம்ம இங்கே இருக்கோம், பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் தலைவர் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காரு. பெண்களுக்கு எதிராக எந்த வன்முறை நடந்தாலும் தலைவர் அதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அதற்கு ஒரு உதாரணம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த கொடூரமான சம்பவம். அந்த நபர் இப்போ ஜெயிலில் இருக்காரு. ஸோ இது ஒரு லாஜிக் இல்லாத ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, வாரிசு அரசியல். அதாவது ஒரு டாக்டரோட குழந்தை டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறது தப்பில்லைங்க. ஒரு டாக்டரோட குழந்தை படிக்காம டாக்டர் ஆகணும்னு நினைச்சாதாங்க அது தப்பு. எங்க கட்சி திமுகல யாரும் மக்கள் பணி செய்யாம முன்னுக்கு வரல, எல்லாருமே மக்கள் பணி செஞ்சுதான் முன்னுக்கு வந்திருக்கும். ஸோ
இது ஒரு லாஜிக் இல்லாத ஒரு கேள்வின்னு நான் நினைக்கிறேன். மூணாவது, டாஸ்மாக் பற்றி அடிக்கடி கேள்விகள் வருது. தயவு செஞ்சு எல்லாரும் டாஸ்மாக் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் படிங்க. டாஸ்மாக் எந்த கவர்மெண்ட்ல ஆரம்பிச்சாங்க, அது யாரு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் படிச்சுட்டு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். என் முதல் அடையாளம் புரட்சி தமிழன் சத்யராஜன் மகள். எங்க அப்பா தான் எனக்கு உயிர். அதனால அந்த அடையாளம் எனக்கு பிடிச்சது. இப்போ ஒரு புது அடையாளம் வந்திருக்கு, டிஎம்கே, திவ்யா சத்யராஜ். திமுக திவ்யா சத்யராஜா இருக்கிறதுல நான் ரொம்ப கர்வப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். பெண்கள் கேள்வி கேட்கக்கூடாது, பெண்கள் சாதிக்க கூடாது அப்படின்னு நினைச்ச மத யானைகளை வீழ்த்திய மாபெரும் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா. காதல் சாகலாம், கணவர் ஓடலாம், ஆனா கல்வி மட்டும் நம்ம சாகர வரைக்கும் சோறு போடுங்க. பெண்களுக்கான சொத்துரிமை, பெண்களுக்கான இட ஒதுக்கீடு, பெண்கள் சிந்திக்கணும், பெண்கள் சிரிக்கணும், பெண்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சவர் தான் நம்ம கலைஞர் ஐயா. திமுகவை அழிக்கணும்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, திமுகவை அழிக்கிறது பெண்களுடைய சுயமரியாதையை அழிக்கிறதுக்கு சமம். எங்க எல்லாரையும் கொன்னு புதைச்சாலும் திமுகவை அழிக்க முடியாதுங்க. ஏன்னா எங்க எல்லாருடைய மனசுலையும் திமுகவோட கொள்கைகளும் கலைஞர் ஐயாவோட கொள்கைகளும் ஆழமா பதிஞ்சிருக்கு. நம்ம கழக தலைவர் திராவிட நாயகன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம தலைவரோட காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இதெல்லாமே அற்புதமான திட்டங்கள். நான் எதிர்கட்சிகள் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க. நீங்க இவ்வளோ திட்டங்கள் சொல்ல வேண்டாம், இன்னும் நிறைய இருக்கு. ஒரு 2 திட்டமாவது மக்களுக்கு பண்ற திட்டங்கள் நீங்க சொல்லுங்க. உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா திமுக கவர்மெண்ட் பத்தி விமர்சனம் செய்யறதுக்கே உங்களுக்கு நேரம் கரெக்டா இருக்கு. அதனால மக்களை பத்தி யோசிக்கிறதுக்கு எதிர்கட்சிகளுக்கு நேரம் இல்லை. எத்தனை ஷா எவ்வளோ ஷோ காட்டினாலும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம்.